வெல்கம் பேக் டு வெற்றி லா டுடே. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்ன அப்படின்னா, இன்டர்நேஷனல் லால சப்ஜெக்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் லா அப்படின்னு. சப்ஜெக்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் லா அப்படின்னா என்னன்னா, யாரெல்லாம் இன்டர்நேஷனல் லாக்கு கீழே கவர்ன் ஆவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய கிரிட்டிசிசம்ஸ், நிறைய இதை பத்தின ஆத்தர்ஸ் வந்து நிறைய இதை பத்தி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் லா பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்னா நமக்கு தெரியும், அந்த கண்ட்ரி மட்டும்தான் கொண்டு போய் அவங்களோட கிரீவன்ஸை வந்து, அவங்களோட பிரச்சனைகளை வந்து சொல்ல முடியும். எங்கன்னா இன்டர்நேஷனல் கோர்ட்ல வந்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கண்ட்ரி சொல்ல முடியும் அப்படின்னா இண்டிவிஜுவலால சொல்ல முடியாதா? இண்டிவிஜுவலால சொல்ல முடியாதுன்னா நான் ஸ்டேட் என்டிட்டிஸ் இருப்பாங்கல்ல, அவங்களால சொல்ல முடியாதா அப்படின்ற டிஸ்பியூட் தான். அந்த மாதிரி கிரிட்டிசிசம், அந்த மாதிரி டிபேட்டை பேஸ் பண்ணி தான் வந்து எதெல்லாம் சப்ஜெக்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் லா கீழே வரும் அப்படின்றத சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இதுல வந்து 3 சொல்றாங்க. என்னன்னா, ஸ்டேட் அஸ் அ சப்ஜெக்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் லான்னு ஒரு பர்டிகுலர் ஜூரிஸ்ட் சொல்றாங்க. அடுத்து வந்து என்ன சொல்றாங்கன்னா, இண்டிவிஜுவல் இஸ் சப்ஜெக்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் லான்னு ஒரு ஜூரிஸ்ட் சொல்றாங்க. அடுத்து யார் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டேட், இண்டிவிஜுவல், நான் ஸ்டேட் என்டிட்டிஸ் அவங்களும் சப்ஜெக்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் லா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஒன்லி ஸ்டேட் அஸ் அ சப்ஜெக்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் லா அப்படின்றத பார்ப்போம். பியர்சி இ கோபர்ட் அப்படின்ற ஒரு ஆத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸ்டேட் மட்டும்தான், அந்த பர்டிகுலர் கண்ட்ரி மட்டும்தான் இன்டர்நேஷனல் லால சப்ஜெக்டா வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த கண்ட்ரில இருக்க இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்றாங்கன்னா, அதாவது ஸ்டேட் சப்ஜெக்ட் வேணும், இண்டிவிஜுவல்ஸ் ஆப்ஜெக்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் லான்னு சொல்றாங்க. இதுல நிறைய கிரிட்டிசிசம்ஸ் எல்லாம் வந்துச்சு. என்னன்னா, ஸ்லேவ்ஸையும் பைரேட்ஸையும் வந்து ஒமிட் பண்ணிட்டாங்க, அவங்கள வந்து இதுல சப்ஜெக்ட்ல ஆட் பண்ணல அப்படின்றாங்க. ஏன்னா ஸ்லேவ்ஸ், அடிமைகளுக்கும் நிறைய ரைட்ஸ் இருக்கு, அவங்களுக்கும் நிறைய ப்ரிவிலேஜஸ் இருக்கு, அவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் தேவைப்படும், அவங்கள பத்தி இதுல மென்ஷன் பண்ணல அப்படின்னும், பைரேட்ஸ் கடல் கொள்ளையர்கள் இருப்பாங்களா, அவங்களுக்கும் சில ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் இருக்கு, அவங்கள பத்தியும் இதுல சொல்லல. அதனால ஸ்டேட் அலோன் த சப்ஜெக்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் லான்றத ஒத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி கிரிட்டிசிசம் எல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததுல வந்து இண்டிவிஜுவல் அஸ் சப்ஜெக்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் லா. இண்டிவிஜுவல் அஸ் சப்ஜெக்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் என்ன சொல்றாங்கன்னா, ப்ரொஃபசர் கெல்சன் அப்படின்றவரும், அவருக்கு முன்னாடி வெஸ்ட்லேக், WESTLAKE, இவங்க 2 பேருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டேட் சப்ஜெக்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் லா மட்டும் கிடையாது, இண்டிவிஜுவலும் வருவாங்க அப்படின்றாங்க. ஒரு இண்டிவிஜுவல் ஹியூமன் பீயிங்ஸா சேர்ந்ததுதான் வந்து ஸ்டேட். இந்த இண்டிவிஜுவல் ஹியூமன் பீயிங்ஸ் இல்லைன்னா ஒரு கண்ட்ரியே உருவாகாது. அந்த கண்ட்ரி அப்படி உருவானா மட்டும்தான் அந்த கண்ட்ரி வந்து அந்த டிஸ்பியூட் எடுத்துட்டு போய் ICJ கிட்ட நிக்க முடியும். அப்ப இண்டிவிஜுவல் இல்லாம இண்டிவிஜுவல் வந்து சப்ஜெக்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் லாவா தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா இண்டிவிஜுவல் வந்து சப்ஜெக்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் இல்லைன்னா அது தப்பு அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும், இந்த 2 ஜூரிஸ்டும் வந்து சொல்றாங்க. ஆனா இதுக்கும் நிறைய கிரிட்டிசிசம்ஸ் வருது. இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஸ்டேட் லா வந்து அப்ளை இன்டர்மீடியட்லி அப்படின்னும், இன்டர்நேஷனல் லா வந்து மீடியேட்டா அப்ளைட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல வந்து நிறைய கிரிட்டிசிசம் வந்துச்சு. என்னன்னா, இவங்க சொன்ன மீடியேட்லி இன்டர்மீடியட்லின்ற கான்செப்டே தப்பு, எல்லாமே வந்து ஈக்குவலா தான் அப்ளை ஆகணும் அப்படின்ற மாதிரி சில கிரிட்டிசிசம்ஸ் எல்லாம் வந்துச்சு. அது என்னன்னா, கெல்சனோட கான்செப்ட் வந்து லாஜிக்கலா வந்து கரெக்டா இருந்தாலும் அதுலயே நிறைய கிரிட்டிசிசம் வந்துச்சு. இன்டர்நேஷனல் லா அப்படின்றது ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் ஸ்டேட் தான், இந்த இடத்துல இண்டிவிஜுவல் வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கிரிட்டிசிசம் வந்துச்சு. பிளஸ் அந்த இன்டர்நேஷனல் லா ஸ்டேட் லா அப்ளை இன்டர்மீடியட்லி, இன்டர்நேஷனல் லா அப்ளை மீடியட்லி அப்படின்ற கான்செப்டும் தப்பு அப்படின்ற மாதிரி நிறைய கிரிட்டிசிசம் எல்லாம் வந்துச்சு. அடுத்து வந்து ஸ்டேட், இண்டிவிஜுவல், நான் ஸ்டேட் என்டிட்டிஸ் இவங்களும் வந்து இன்டர்நேஷனல் லால வந்து மெம்பர்ஸா இருப்பாங்க அப்படின்ற கான்செப்ட். அதாவது ஸ்டேட்டும் இன்டர்நேஷனல் லாவோட சப்ஜெக்ட் தான், நான் ஸ்டேட் என்டிட்டிஸும் இன்டர்நேஷனல் லாவோட சப்ஜெக்ட் தான், இண்டிவிஜுவல்ஸும் இன்டர்நேஷனல் லாவோட சப்ஜெக்ட்ன்றதா அடுத்த கான்செப்ட். நான் ஸ்டேட் என்டிட்டிஸ் அப்படின்னும் போது எக்ஸாம்பிள் ஒரு கேஸ் வச்சு நான் சொல்றேன். டான்சிங் ரயில்வே அபிஷியல் கேஸ். இந்த கேஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, போலாண்ட் வந்து சில ஃபெசிலிட்டிஸ் வந்து அந்த ரயில்வே கம்பெனிக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி தரோம், இன்னொரு கண்ட்ரியோட ரயில்வே கம்பெனிக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டு, அந்த அக்ரிமெண்ட் படி நடக்கல,
போலாந்து வந்து நடந்துக்கல, அந்த அக்ரிமெண்ட் படி எதுவுமே செஞ்சு தரல அப்படின்றதுனால ஐசிஜே அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. இதுல வந்து ஐசிஜே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, போலாந்து வந்து ஐசிஜேல என்ன கண்டெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, நாங்க 2 பேரும் தான் அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டோம், இந்த இடத்துல ஐசிஜேக்கு வந்து எந்த ஜூரிஸ்டிக்ஷனும் இல்ல அப்படின்ற மாதிரி கண்டெஸ்ட் பண்ணும்போது ஐசிஜே என்ன சொல்றாங்கன்னா, நீங்க போலாந்து வந்து சில ஃபெசிலிட்டிஸ் வந்து பப்ளிக் வந்து ப்ரொவைட் பண்ணி தரோம் அப்படின்ற மாதிரி அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க. இதுல வந்து இந்த மாதிரி மேட்டர்ஸ்ல நீங்க பண்ணி தர வேண்டியது உங்களோட கடமை, நீங்க பண்ணி தந்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஐசிஜே வந்து ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுத்திருப்பாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த கேஸ். நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோலயே பார்த்திருப்போம், நியூரம்பர்க் ட்ரையல். அந்த ஹிட்லரோட பீரியட்ல பீப்புள்ஸ் எல்லாம் வந்து கொன்னாங்க பாத்தீங்களா, அந்த பத்தின நம்ம கேஸ் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதுவுமே வந்து ஐசிஜேல தான் ஜட்ஜ்மெண்ட் ஆச்சு. அப்ப வந்து இண்டிவிஜுவலும் வர்றாங்க, நான் ஸ்டேட் என்டிட்டிஸும் வராங்க, அதே மாதிரி ஸ்டேட்டும் வந்து சப்ஜெக்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் லா தான். எல்லாருமே வந்து இன்டர்நேஷனல் லாவோட சப்ஜெக்ட் தான், எல்லாருமே ஒண்ணுதான். தனித்தனியா வந்து ஸ்டேட் மட்டும் சப்ஜெக்ட்னு சொல்ல முடியாது, இண்டிவிஜுவல் மட்டும் சப்ஜெக்ட்னு சொல்ல முடியாது, நான் ஸ்டேட் என்டிட்டிஸ் மட்டும் சப்ஜெக்ட்னு சொல்ல முடியாது அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு வர்றாங்க. சப்ஜெக்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் லான்றது வந்து மோஸ்ட்லி வந்து 4 மார்க்ல கேட்கலாம், இல்லைன்னா வந்து இது ரிலேட்டடா ப்ராப்ளம்ஸ் வரலாம். ப்ராப்ளம்ல வந்து இப்படி இந்த மாதிரி ஐசிஜே வந்து இப்படி ஒரு நான் ஸ்டேட் என்டிட்டிஸ்க்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் தரலாமா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் ப்ராப்ளம்ல வரலாம். இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு கேஸுக்கு வந்து ஐசிஜே அப்ரோச் பண்ணலாமா அப்படின்ற மாதிரியும் கேட்பாங்க. அப்பனா வந்து நம்ம இதுல இருக்க கேசஸ் எல்லாம் பிரசன்ட் பண்ணி நம்ம வந்து பார்ட் டி வந்து பிரசன்ட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து இதுல ப்ராப்ளம் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. லா ரிலேட்டட் வீடியோஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.